தமிழகத்துல கிட்னி திருட்டு ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு நண்பர்களே. அதுவும் நாமக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டு வாரம் இப்போ மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு திமுக என்ன கிட்னி திருடலாம், நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதாட்டு இருக்குது. இந்த ஆட்சியில இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது, நாம வெளியிடல. இன்னைக்கு வந்திருக்குது அரசு குறிப்பு, இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருடி இருக்காங்க. இது தொடர்பாக தனிப்படை அமைச்சு விசாரணை நடைபெற்று வருது. இதற்கிடையில தான் இந்த வாரத்தில் தொடர்புடைய 2 மருத்துவமனையில அறுவை சிகிச்சை செய்யும் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சிருக்கு. நாமக்கல் மாவட்டத்துல சமீப காலமாக கிட்னி திருட்டு வாரம் பலருக்கும் பயத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விசைத்தறி தொழில ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக அந்த மாவட்டத்துல பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வறுமையில தவிச்சிட்டு வரும் நிலையில அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து கிட்னியை திருடி விட்டதாக புகார் எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தை கையில் எடுத்த எதிர்கட்சிகள், குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தர கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதனையடுத்து தான் தமிழக சுகாதார திட்ட இயக்குனர் தலைமையில 4 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த விசாரணையில நாளுக்கு நாள் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயிட்டு வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விசாரணையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு இல்லையா, அதுக்கும் திருச்சியில இருக்கும் சித்தார் மருத்துவமனை, இந்த 2 ஹாஸ்பிட்டலுக்கும் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சுட்டு வராரு. கிட்னி திருட்டும் திமுகவுடைய உருட்டும் அப்படின்னு கடுமையாக அவர் விமர்சனம் செஞ்சுட்டு வராரு. இன்னைக்கு திமுக என்ன கிட்னி திருடலாம், நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதாட்டு இருக்குது. இந்த ஆட்சியில இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது, நாம வெளியிடல. இன்னைக்கு வந்திருக்குது அரசு குறிப்பு, இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருடி இருக்காங்க. அந்த திருட்டு கும்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு IAS அதிகாரி, மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க. யாரு அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, பெரம்பலூர் மற்றும் தார் மருத்துவமனை திருச்சி ஆகிய மருத்துவமனைக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994 பிரிவு 16 உட்பிரிவு 2 படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமை பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் அவர்களால் ஆணை வழங்கப்பட்டு அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மணச்சநல்லூர் திமுக MLA கதிரவன் அவருடைய மருத்துவமனைங்க. ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உடல் இருக்கிறதெல்லாம் பாட்டு கட் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க. திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை நாம சொல்லல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?